அன்பான உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. தாஸ் குட்டி கேட்டிருக்காருன்னு சொன்னால், நத்தையின் கண்கள் எங்கு உள்ளது, நத்தையின் கண் எங்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்கார். நத்தையின் கண் வந்து அதோட கொம்புகளுக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கும். ஒரு நத்தையை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நத்தைக்கு வந்து 2 கொம்புகள் இருக்கும். சில நத்தைகளுக்கு வந்து 4 கொம்புகள் இருக்கும், சில நத்தைகளுக்கு 2 கொம்புகள் இருக்கும். இந்த நத்தையின் கொம்புன்ற உச்சி பகுதியில் இந்த நத்தையின் கண்கள் வந்து அமைஞ்சிருக்குது. இதையே கடல் நத்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நத்தையின் கொம்புன்ற அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. நத்தையின் பார்வைத்திறன் அப்படின்றது மிக குறைவு. நத்தையின் கண்களில் லென்ஸ் இருந்தாலும் பார்க்குற காட்சிகளை மையப்படுத்துறதுக்கு தேவையான தசைகள் வந்து நத்தையில் இல்லை. அதால் நத்தைகளால் தெளிவாக காட்சிகளை பார்க்க முடியாது. அப்போ நத்தை என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த உணர்கொம்புகளை அசைக்கிறதன் மூலம், அங்கே இங்கே அசைக்கிறதன் மூலம் காட்சிகளை வேறுபடுத்தி அறிந்து கொள்ளுது. மற்றது நத்தையை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் அப்படின்றது ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னு சொன்னால், ஒளி இருக்கிற விஷயம் நத்தையால் உணரப்படுது, ஆனால் அந்தளவுக்கு தெளிவாக ஒளியில் வந்து காட்சிகளை பார்க்க முடியாது. அப்போ நத்தையை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் அப்படின்றது ஒன்று தான். ஆனால் பகலில் வந்து நத்தைகள் ஒளிஞ்சு கொள்ளுது. ஏன்னு சொன்னால், அதிக வெப்பம் அப்படின்றது நத்தைகளுக்கு ஒத்துக்கொள்ளாது. அதால் அந்த வெப்பத்திலேருந்து தவிர்க்கிறதுக்காக பகலில் நத்தைகள் வந்து மரங்களுக்குள்ளேயோ செடிகளுக்குள்ளேயோ ஒளிஞ்சு கொள்ளுது. இதே நேரத்தில் இரவில் வந்து வெப்பம் குறைவாக இருக்குது. அந்த காரணத்தால் நத்தைகள் வந்து இரவு நேரத்தில் நகர தொடங்குது.